வணக்கம். இன்றைய நம்ம விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காவில இருந்தும் ஆஸ்திரேலியாவில இருந்து கிடைச்ச சில சுவாரஸ்யமான குறிப்புகளை அலச போறோம். முக்கியமா வெளிநாடுகள்ல இருக்கிற நம்ம சமய சமூகங்கள் சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகள் பற்றி தான் இது. ஆமா. அதாவது ரெண்டு வேற வேற செய்திகள் நடந்திருக்கு. ஆனா அது எப்படி பார்க்கப்பட்டிருக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கங்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறதா உங்க குறிப்புகள் சொல்லுது. சரி. குறிப்பா வீரமணி திராவிடர் கழகத்தோட விடுதலை பத்திரிகைன்னு ஒரு குறிப்பிட்ட பார்வை இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பார்வையை இந்த குறிப்புகள் விமர்சனமும் செய்யுது. அப்படியா? ஆமா. பாரதியாரோட என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் பாட்டை கொஞ்சம் மாத்தி, என்று தனியும் இந்த முட்டாள்தனம், என்று மலரும் அறிவு நாணயம் அப்படின்னு இந்த குறிப்புகள் கேட்கறதா சொல்லி செய்திகளை தேர்ந்தெடுக்கிற விதத்துல ஒரு முரண்பாடு இருக்குன்னு ஒரு வாதம். அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எங்கள்ல ரெண்டு நிகழ்வுகளை ஒப்பிட்டு பாக்குறாங்க, அப்படிதானே? ஆமா. இதுல பகுத்தறிவு, அறிவு நாணயம் இதையெல்லாம் வச்சு சில வெளியீடுகள். நீங்க சொன்ன மாதிரி விடுதலை, வீரமணி இவங்க எப்படி செய்திகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இது மூலக்குறிப்போட விமர்சனம், சரிதானே? ஆமா, அது மூலக்குறிப்பு சொல்றது. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு போலாமா? அமெரிக்கால நடந்த ஒரு சம்பவம். விகடன்.comல இது பத்தி செய்தி வந்ததா உங்க குறிப்புகள் சொல்லுது. சொல்லுங்க. லாஸ் ஏஞ்சலஸ்ல குர்ப்ரீத் சிங்னு ஒரு 35 வயசு சீக்கியர், அவரை போலீஸ் சுட்டு கொன்னுட்டாங்க. அவர் பஞ்சாபி பாரம்பரிய கலைகள்ல ஆர்வம் உள்ளவர். குறிப்பா சீக்கியர்களோட தற்காப்பு கலை கட்கா. ஓ, கட்கா. ஆமா, அதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்னு தகவல். சரி, அப்ப என்ன நடந்துச்சாங்க? சம்பவம் நடந்தப்போ அவர் தன்னோட காரை ரோட்டோட நடுவுல நிறுத்திட்டு கையில கண்டான் ஒரு கூர்மையான வாள் மாதிரி ஆயுதம் அதை வச்சுக்கிட்டு கட்கா செஞ்சு காட்டிட்டு இருந்திருக்கார். ரோட்டு நடுவுலையா? ஆமா. அப்போ போலீஸ் இவரால ஆபத்துன்னு நினைச்சு சுட்டுட்டாங்க. இதுதான் குறிப்பு சொல்ற விவரம். சரி, அப்போ போலீஸ் தரப்புல என்ன விளக்கம் கொடுத்தாங்க? இது பெரிய விஷயம் ஆச்சே. அதுக்கு குறிப்புல என்ன இருக்குன்னா, போலீஸ் சொல்றது பொதுமக்களோட பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு அவங்க நினைச்சதாவும் பல தடவை வார்ன் பண்ணியும் அவர் கேட்கலையா, அதனால வேற வழி இல்லாம சுட வேண்டியதா போச்சுன்னு சொல்லிருக்காங்க. இது அங்குள்ள மக்களுக்கும் உலக அளவுல இருக்கிற சீக்கியர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கோம் இல்லையா? நிச்சயமா, செய்தி அப்படிதான் சொல்லுது. இப்போ இத மூலக்குறிப்போட வாதத்தோட எப்படி சேர்க்கறாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க. அதாவது வெளிநாட்டுல வாழும்போது பொது பாதுகாப்பு சட்டங்கள் ஒரு பக்கம், நம்ம கலாச்சார பழக்க வழக்கங்கள் இன்னொரு பக்கம். இது ரெண்டும் மோதும் போது என்ன ஆகுது? இத பகுத்தறிவு ரீதியா எப்படி பாக்குறது? ஆமா, இது முக்கியமான கேள்வி. குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டுக்கு போனா அங்க இருக்கிற சட்ட திட்டத்தை மதிக்கணும். பொது இடத்துல, அதுவும் நடு ரோட்ல ஒரு கூர்மையான ஆயுதத்தோட இப்படி கலை செய்யறது, அது எந்த அளவுக்கு சரி? அதுவும் போலீஸ் ஆபத்துன்னு நினைக்கும் போது. அதேதான். இது பகுத்தறிவுக்கு உட்பட்ட செயலா அப்படின்னு ஒரு கேள்விய குறிப்பெழுப்புது. பிழக்க போன இடத்துல இது தேவையான்னு யோசிக்க வைக்குது. சரி, இது ஒரு சம்பவம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு நேர்மாறா மூலக்குறிப்பு சுட்டிக்காட்டுற இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இந்த கட்கா சம்பவம் இவ்வளவு முக்கியமானது, விவாதிக்க வேண்டியதுன்னு குறிப்பு சொல்லுது. ஆனா திராவிடர் கழகத்தோட விடுதலை பத்திரிகை இதுக்கு பதிலா அமெரிக்காவில் அனுமன் படும்பாடு அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதுனதா குறிப்பு சொல்லுது. ஓ, அப்படியா? அனுமன் பத்தி எதுக்கு? அமெரிக்காவுல இந்துக்கள் அங்க ஏற்கனவே இருந்த ஒரு அனுமன் சிலையை வச்சு ஒரு கோவில் கட்ட முயற்சி செஞ்சாங்களாம். அத பத்தி தான் அந்த தலையங்கம். சரி, இது ரெண்டும் எப்படி ஒப்பிடுறாங்க? அதுதான் குறிப்போட மைய விமர்சனமே. அதாவது புலம்பெயர்ந்து போற மக்கள் அவங்க எந்த மதமா இருந்தாலும் வழிபாட்டு தலம் கட்ட விரும்புறது இயல்புதானே, அது ஒரு மனுஷ இயல்புன்னு குறிப்பு சொல்லுது. ஆமா, அது சரிதான். ஆனா அந்த அனுமன் கோவில் கட்ட நினைச்ச இயல்பான விருப்பத்தை விடுதலை தலையங்கம் ரொம்ப கடுமையா விமர்சிச்சதா குறிப்பு சொல்லுது. ஆனா அதே சமயம் பொது இடத்துல ஆயுதத்தோட நின்னு போலீஸ் துப்பாக்கி சூட்டுல இறந்து போன சீக்கியர் விஷயத்த பெருசா எடுத்துக்கலையோன்னு குறிப்பு ஒரு கேள்வி கேக்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த விடுதலை தலையங்கத்துல கடைசியா என்ன சொன்னாங்கன்னு குறிப்புல ஒரு மேற்கோள் இருக்கு. என்னது? இந்து கடவுள்களின் புழுகு முட்டைகளை பற்றி அறிந்தால் அமெரிக்கர்களும் அமெரிக்காவுல வாழும் பன்னாட்டவர்களும் கைகொட்டி கேலி செய்ய மாட்டார்களா அப்படின்னு கேட்டிருந்ததா குறிப்பு சொல்லுது. ஓ, இவ்ளோ கடுமையாவா? சரி, இதுக்கு மூலக்குறிப்பு என்ன பதில் சொல்லுது? குறிப்பு என்ன வாதம் வைக்குதுன்னா, இந்த மாதிரி அவங்க சொல்ற புழுகு மூட்டைங்கிறது அது ஹிந்து மதத்துல மட்டும்தான் இருக்கா, மத்த மதங்கள்ல இல்லையா அப்படின்னு கேக்குது. ஆமா, எல்லா மதத்திலயும் நம்பிக்கைகள் இருக்கு. அதான் உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவியால கன்னிமேரியே கர்ப்பம் தரித்தார்ங்கிற கிறிஸ்தவ நம்பிக்கையை குறிப்பு சுட்டி காட்டுது. இதையெல்லாம் கேட்டு வளர்ந்த அமெரிக்கர்கள் அனுமன் கதையை கேட்டு மட்டும் கேலி செய்வாங்களான்னு ஒரு எதிர்கேள்வி. நல்ல பாயிண்ட்.
இதனால திராவிடர் கழகத்தோட பார்வை ரொம்ப குறுகிய பார்வை. அவங்க ஒரு ஈரோட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அவங்களோட சித்தாந்தம் வழியா மட்டும்தான் பாக்குறாங்கன்னு குறிப்பு விமர்சிக்குது. சரி, புரியுது. அப்போ குறிப்புகளோட வாதப்படி அனுமன் கோவில் விஷயத்தை இவ்ளோ எதிர்மறையா பேசிட்டு ஆமா, சீக்கியர் சம்பந்தப்பட்ட அந்த சீரியஸான சம்பவத்தை, அதாவது உயிரிழப்பு, சட்டம், கலாச்சார மோதல் எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டது அவங்க சொல்ற பகுத்தறிவு, அறிவு நாணயம் இதுக்கெல்லாம் முரணா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை அலசணுங்கிற முன்னுரிமையில ஒரு சார்பு நிலை தெரியுதுன்னு குறிப்பு குற்றம் சாட்டுது. அதாவது கோவிலுங்கிறது நம்பிக்கை, ஆனா கட்கா சம்பவங்கிறது உயிர், சட்டம், ஒழுங்கு சம்பந்தப்பட்டது. இதுல எதை பகுத்தறிவுள்ள சமூகம் அதிகமா விவாதிக்கணும்? இதுதான் கேள்வி. ஆமா, சரி. இதுக்கு தொடர்புடைய இன்னொரு தகவலையும் உங்க குறிப்புகள் சொல்லுது. இதுவும் சீக்கியர்கள் சம்பந்தப்பட்டதுதான். சொல்லுங்க. சீக்கியர்கள் தங்களோட மத அடையாளங்களுக்காக வெளிநாடுகள்ல சட்ட போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? அத பத்தி ஆஸ்திரேலியாவுல நடந்த ஒரு வழக்கு தமிழ்நாடு ஊடகங்கள்ல ஆகஸ்ட் 5, 2023 செய்தி வந்ததா குறிப்பு குறிப்பிடுது. ஆஸ்திரேலியாவிலயா? என்ன வழக்கு அது? ஆஸ்திரேலியாவுல குயின்ஸ்லாந்து மாகாணத்துல சீக்கிய மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு கிருப்பான் எடுத்துட்டு வர தடை இருந்துச்சாம். ஓ, கிருப்பான், அந்த சின்ன குருவால் தானே? ஆமா, அவங்களோட 5 மத அடையாளங்கள்ல ஒண்ணு. அந்த தடைய குயின்ஸ்லாந்து மாகாண நீதிமன்றம் நீக்கிட்டதான் செய்தி சொல்லுது. ஓ, அப்படியா? எப்படி ஜெயிச்சாங்க? கமல்ஜித் கௌர் அத்வால்னு ஒருத்தவங்க இந்த வழக்க போட்டதா குறிப்பு சொல்லுது. பள்ளிகள்ல கிருப்பான் கூடாதுங்கிற சட்டம் பாரபட்சமானது, சீக்கியர்களுக்கு எதிரானதுன்னு அவங்க வாதாடினாங்க. சரி. குயின்ஸ்லாந்து நிர்வாகத்துக்கு எதிரா வழக்கு கடைசியா இனப்பாகுபாடு சட்டம் RDA அடிப்படையில இந்த தடை சட்டவிரோதம், அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு கோர்ட் சொல்லிருச்சு. அப்போ கீழ்கோர்ட் தீர்ப்பு மாறிடுச்சு. ஆமா, கீழ்கோர்ட்டு தடைய சரி வச்சிருந்தது, அதை இந்த மேல்கோர்ட்டு மாத்திருச்சு. அப்போ இப்போ மாணவர்கள் கிருப்பான் எடுத்துட்டு போகலாம். தீர்ப்பு அப்படிதான் சொல்லுது. குறிப்புல என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா மாதிரி சில நாடுகள்ல ஏற்கனவே கிருப்பான் அலௌடு. இப்ப குயின்ஸ்லாந்து கல்வித்துறையும் இந்த தீர்ப்பை எப்படி அமல்படுத்துறதுன்னு பாத்துட்டு இருக்காங்களாம். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு தான். இப்போ இதை எப்படி நம்ம ஆரம்பத்துல பேசின விஷயங்களோட இணைக்கிறாங்க? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. மூலக்குறிப்பு எப்படி கேக்குதுன்னா, அமெரிக்காவுல அனுமன் கோவில் கட்ட நினைச்சதையே புழுகு மூட்டைன்னு விமர்சிச்சாங்க இல்லையா? ஆமா. இங்க ஆஸ்திரேலியாவுல பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மாணவர்கள் ஒரு குருவால, அது மத அடையாளம்னாலும் ஒரு ஆயுதம் தானே, அதை கொண்டு போக அனுமதி கேட்கறத எப்படி பார்க்கணும்? இதையும் அதே மாதிரி விமர்சிக்க வேண்டாமான்னு குறிப்பு கேக்குது. ஆ, புரியுது. அதாவது கோயில் கேக்குறத விமர்சிச்சவங்க ஒரு ஆயுதத்தை சின்னதா இருந்தாலும் மத உரிமைன்னு பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போக அனுமதி வாங்கினத இன்னும் கடுமையா விமர்சிக்க வேண்டாமா? இதுதான் வாதம். அதேதான். அமெரிக்காவில இந்துக்கள் வழிபாட்டு உரிமை கேட்டதையும், ஆஸ்திரேலியாவுல சீக்கியர்கள் மத அடையாளத்துக்காக சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிச்சதையும் குறிப்பு ஒப்பிட்டு காட்டுது. குறிப்புல ஒரு வரி கூட இருக்கு. எந்த இந்துவும் வெளிநாட்டுல போய் ஏன் மத சட்டங்களை இங்க அமல்படுத்துன்னு சண்டை போடல. ஆனா சீக்கியர்கள் தங்களோட மத அடையாளமான கிர்பானுக்காக சட்ட போராட்டம் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இது அந்த மூலக்குறிப்போட பார்வை. ஓகே, அப்ப இந்த 3 நிகழ்வுகளையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது மூலக்குறிப்பு என்ன சித்திரத்தை கொடுக்குது? தொகுத்து பார்த்தா இப்படி வருது. 1, அமெரிக்காவில கோயில் கட்ட முயற்சி பண்ற இந்துக்கள். சரி. 2, அமெரிக்காவில பொது இடத்துல கட்கா சென்று போலீஸ் ஷூட்டிங்ல இறந்து போன சீக்கியர். 3, ஆஸ்திரேலியாவுல பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கிருப்பான் வச்சுக்க சட்டப்படி உரிமை வாங்கின சீக்கியர்கள். இந்த 3ஐயும் ஒப்பிட்டு செய்தி வெளியீடுகள்ல, குறிப்பா நீங்க சொன்ன விடுதலையில காட்டப்பட்டதா சொல்ற முன்னுரிமை மேல குறிப்பு கேள்வி எழுப்புது. ஆமா. ஆக குறிப்புகளோட இறுதி விமர்சனம் என்னன்னா, வீரமணி, விடுதலை ஆகியோர் அனுமன் கோயில் செய்தியை மட்டும் எதிர்மறையா பெருசுபடுத்தி விட்டுட்டு, சரி, சீக்கியர்கள் சம்பந்தப்பட்ட இந்த 2 நிகழ்வுகளையும், ஒன்னு பொது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சிக்கலான மரணம், இன்னொன்னு மத உரிமைக்காக வெளிநாட்டு சட்டத்தையே மாத்த வச்ச சட்ட போராட்டம், இதையெல்லாம் சரியா கண்டுக்கல, இல்லனா குறைச்சு மதிப்பிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுது. இது அறிவு நாணயம், சமயோசித புத்தி குறைபாடுன்னு சொல்றாங்க. ஆமா, எந்த செய்தியை எப்படி அணுகணுங்கிற புரிதல் இல்லைன்னு கடுமையா விமர்சிக்குது. இதுல ஒரு சார்புத்தன்மை, குறிப்பா இந்து மதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தெரியுதுன்னு குறிப்பு மறைமுகமா சுட்டி காட்டுது. இதெல்லாமே மூலக்குறிப்பு சொல்ற வாதங்கள் தான். நாம அதை உங்களுக்காக தொகுத்து சொல்றோம். ஆமா, அந்த விமர்சனங்கள் மூலக்குறிப்புல ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சுக்கிட்டு அதை ஒட்டிய மற்ற சிக்கலான விஷயங்களை பேசாம விடுறது அறிவு நேர்மைக்கு சரியில்லைங்கிறது அவங்களோட வாதம். சரி, இவ்ளோ நேரம் நாம ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். இதை கொஞ்சம் தொகுத்துக்கலாமா?
வெளிநாடுகள்ல வாழ்ற சீக்கிய இந்து சமூகங்கள் சம்பந்தப்பட்ட சில குறிப்பிட்ட நிகழ்வுகள். ம், அந்த நிகழ்வுகள் எப்படி சில ஊடகங்களால மூலக்குறிப்பு சொல்ற மாதிரி விடுதலை கீவீரமணி கையாளப்பட்டிருக்கு, எதுக்கு முக்கியத்துவம் போயிருக்கு, எது புறக்கணிக்கப்பட்டதா சொல்லப்படுது, அது சம்பந்தமான மூலக்குறிப்போட விமர்சன பார்வை, இது எல்லாம் தானே நாம இன்னைக்கு பார்த்தோம். ஆமா. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் குறிப்பா வெளிநாட்டு சூழல்ல நம்ம மத கலாச்சார பழக்க வழக்கங்கள் எப்படி அங்க இருக்கிற சட்டங்களோடவும் பொது சமூக பார்வையோடவும் சில சமயம் மோதுதுங்கிறத நமக்கு நல்லா காட்டுது. உண்மைதான். நம்ம நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்து போனவங்க, அவங்க எந்த மதமா வேணா இருக்கலாம், தங்களோட அடையாளங்களையும் பழக்க வழக்கங்களையும் அந்த புது சூழல்ல தக்க வச்சுக்கிறதுல என்ன மாதிரி சவால்களை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செய்திகளை நம்ம எப்படி பார்க்கறோம். ஊடகங்கள் ஒரு பக்கம், தனிப்பட்ட முறையில நாமே கூட நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு, நம்ம பின்னணி, இது எல்லாம் வச்சு இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், எப்படி அதுக்கு அர்த்தம் கொடுக்கறோம். கரெக்ட். இந்த கேள்விகளையும் இந்த மூலக்குறிப்பு எழுப்புது இல்லையா? புலம்பெயர்ந்த சமூகங்கள் தங்களோட மத கலாச்சார அடையாளங்களை வெளிநாடுகள்ல எப்படி கையாளுறாங்க, அதை மத்தவங்க எப்படி பாக்குறாங்க, இதுல எது சரி எது தவறுன்னு நம்ம எப்படி முடிவு செய்யறது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான ஒரு சிந்தனை.